அனைவருக்கும் வணக்கம். உங்க ஜாதகம் ராஜயோக ஜாதகமா? அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. பொதுவா எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம ஜாதகம் ராஜயோகம் இருக்கா? அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ராஜயோகம்லாம் பெரிய யோகம் இல்லைங்க. ராஜயோகம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல அதிகமான நல்ல பலன்கள் நடந்துகிட்டே இருக்கும். காசு, பணம் இருந்தா நம்ம மக்களுக்கு போதும். வேற எதுவுமே தேவையில்ல. ஏன்னா, காசு பணத்த வச்சு எல்லாத்தையும் நம்ம வாங்கிரலாம். நம்ம காசு, பணம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல 11ஆம் அதிபதியோ, 2ஆம் அதிபதியோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும் பொழுது, காசு பணத்தில் மிக மிக தனவரவு அந்த காலகட்டத்தில வரும். ராஜயோகம் அப்படின்னா, மிதமிஞ்சிய பண வரவுன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு காசு அதிகமா வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, என்ன வேணாலும் வாங்கலாம், எப்படி வேணாலும் வாங்கலாம். அப்ப ராஜயோகம்ங்கிறது அனைத்து சுகபோகங்களையும் வாங்குவதற்கு பணம் தேவை. அப்போ உங்க ஜாதகத்தில பணத்த தரக்கூடிய காலகட்டம் வந்தா, அது உங்களுக்கு நிச்சயமா ராஜயோகம் தான்.